ஹாய் மக்கா, நான் உங்கள் தூத்துக்குடி தமிழச்சி. நம்ம எங்கே வந்துகிட்ருக்கோம் அப்படின்னா, ஒரு முக்கியமான இடத்துக்கு வந்துக்கிட்டு இருக்கோம். அதுக்கு முன்னாடி நம்ம தூத்துக்குடியோட உப்பளத்தை பாருங்கள். எல்லா ஊர்களுக்குமே இங்கேருந்து தான் உப்பு வந்துக்கிட்டு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நம்ம தூத்துக்குடி உப்பளத்தை எல்லாருமே ரொம்ப ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்தீங்க. கண்ணுக்கு எட்டுற தூரம் வரைக்கும் ஒரு சைடு உப்பளம், இன்னொரு சைடு பார்த்தீங்க அப்படின்னா பீச்சு அப்படியே ஆரம்பிச்சிரும். பார்த்திங்களா, அப்படி ரெண்டு சைடுமே உப்பளம் இருக்கா. அடுத்து கொஞ்சம் தூரத்துலேயே பீச் வர ஆரம்பிச்சிருங்க. நம்ம தூத்துக்குடியிலேயே கடைசி பகுதினா இது தாங்க. பார்த்திங்களா, ஒரு சைடு பீச் ஆரம்பிச்சிட்டா சூப்பராக இருக்குங்க. இந்த வியூ பார்க்குறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. கண்ணே பத்தாது, அந்தளவுக்கு இந்த வியூ அழகாக இருக்குங்க. பார்த்துக்கிட்டே இருக்கலாம் இந்த வியூவை. அப்படியே இன்னொரு சைடு வந்து உப்பளங்க. நான் வந்து பார்த்திங்க அப்படின்னா சாக்கு எதுவுமே எடுத்துகிட்டு வரலங்க. இல்லைன்னா அந்த உப்பை அள்ளிட்டு போகலாங்க. எவ்வளோ உப்புனாலும் நீங்கள் இங்கே காசு கொடுக்காம வாங்கிட்டு போகலாம். நம்ம கடையில் தான் காசு கொடுத்து வாங்கணும். இங்கே வந்து அப்படி காசு வாங்க மாட்டாங்க. உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அள்ளிட்டு போங்கம்மா அப்படின்னு தான் சொல்லுவாங்க. நான் மறந்துட்டேங்க. சரி, ஓகே, நெக்ஸ்ட் டைம் வரும்போது கண்டிப்பாக மறக்காமல் கொண்டு வந்துடலாம் அப்படின்ட்டு நினச்சிக்கிட்டே வந்துட்டு இருந்தேங்க. அப்படியே நிறைய இங்கே ஜென்ஸாக தாங்க உட்காந்துருப்பாங்க. ஃபேமிலிஸும் வருவாங்க. ஏன்னா இங்கே ஒரு அழகான சர்ச் இருக்கும். அது நான் வரும்போது உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த பார்த்திங்களா வந்துருச்சு. இந்த சர்ச்சு தான். இந்த சர்ச் வந்து நல்ல கடலை பார்த்து ஒரு வியூ இருக்குங்க. நிறைய பேர் சண்டே ஆனால் இங்கே வருவாங்க. சூப்பராக இருக்குங்க. இந்த இடத்துல உட்காந்து ஏதாவது சாப்பாடு கொண்டு வந்து சாப்பிட்லாம். அழகாக இருக்கும். எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நெத்திலி கருவாடு ரொம்ப ரீசெண்டாக இப்போ நல்லா மூவ் ஆகிட்டு இருக்கிறதுல ஒன்று நம்ம நெத்திலி கருவாடு தாங்க. சூப்பரான ஒரு பிளான்ட்டுக்கு வந்திருக்கோம். இந்த பிளான்ட்டில் தான் நான் எப்போவுமே வாங்குவேங்க. நெத்திலி பார்த்தீங்க அப்படின்னா போன டைமை விட இந்த டைம் சைஸ்க்கு ரொம்ப அளவு பெரிய சைஸாக இருக்குங்க. ஏன்னா 46 நாள் தடை போட்டிருந்தனால எல்லாருமே வளர்ந்துட்டாங்க. எனக்கு பார்த்த உடனே நெத்திலி சூப்பராக இருக்குது, கண்டிப்பாக வாங்கிடணும் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டேங்க. உங்களுக்கு வேணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் இங்கேயே வந்து டைரெக்டாக வாங்கிக்கலாம். ஸோ வந்து எல்லாருமே வந்து வாங்க முடியாதுங்க, அதையும் நான் சொல்லிக்கிறேன். அப்புறம் இவங்க தூத்துக்குடி தமிழச்சி சொன்னாங்க அப்படின்ட்டு சொல்லக்கூடாது இல்லையா. நீங்கள் 10 கேஜி வாங்குறீங்கன்னா மட்டும்தான் இங்கே வந்து வாங்க முடியும். 1 கேஜியோ 2 கேஜியோ கொடுக்க மாட்டாங்களாங்க. ஒன்லி வியாபாரிகள் மட்டும்தான் இங்கே வந்து வாங்குவாங்க. ஃபுல்லாமே ஃபாரின் எக்ஸ்போர்ட் ஆகுதுங்க. காலையில் உங்களுக்கு இந்த கருவாடை காய வச்சு சாயங்காலம் இப்படி பேக்கிங் அடிச்சிருவாங்கங்க. ஃபுல்லாக ஒவ்வொரு பாக்ஸும் பார்த்திங்கன்னா 10 கேஜி. அப்படியே நம்மளும் இதில் ஒரு பாக்ஸ் வாங்கிட்டு கிளம்பிட்டோம். நிறைய ஃபாரின்ஸ் உள்ளவங்க கேட்குறீங்க, உங்களுக்காக தான் இந்த வீடியோ முக்கியமாக. நீங்கள் வாங்கி எங்களுக்கு சென்ட் பண்ணிடுவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இங்கேயே நம்ம வாங்கிட்டு அப்படியே கொண்டு போய் நம்ம கொரியர் சர்வீஸில் நீங்கள் சிங்கப்பூரா இல்லை மலேசியாவா இல்லை எந்த நாட்டில் இருந்தாலும் சரி அங்கே அனுப்பி வச்சிடலாம். உங்களுக்கு கண்டிப்பாக இந்த நெத்திலி வேணும் அப்படின்னா இம்மிடியேட்டாக என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு அழகாக சூப்பராக பெஸ்ட்டான குவாலிட்டிலேயே உங்களுக்கு அழகாக பேக்கிங்கோட சூப்பராக அனுப்பி வச்சுருவோங்க. நெத்திலி வந்து ஒரு முள் இல்லாத கருவாடில் ஒரு வகை. இது எப்படி வச்சு சாப்பிட்டாலும் சூப்பராக இருக்குங்க. அப்படியே வத்தலை கிள்ளி போட்டு அப்படியே வதக்கி அப்படியே பழைய சோறுக்கு வடித்து சாப்பிட்டாலும் சூப்பராக இருக்கும். அப்படியே தொக்கு வச்சு சாப்பிட்டாலும் அவ்வளோ ருசியாக இருக்குங்க. உங்களுக்கு வந்து இது உப்பு இல்லாத கருவாடுங்க, அழகாக இருக்கும். இப்போ ஒவ்வொரு பிளான்ட்டும் அடுத்தடுத்த இது இருக்குங்க. உங்களுக்கு நெத்திலினா இங்கே, இல்லை உங்களுக்கு துண்டு கருவாடு, நிறைய பேர் எனக்கு வாழை கருவாடு, திருக்க கருவாடு இப்படி வெரைட்டியாக கேட்குறீங்க இல்லையா. ஸோ ஷீலா கருவாடு எல்லாமே பார்த்திங்கன்னா அடுத்தடுத்த பிளான்ட்டு போட்டிருக்காங்க. இவங்களே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 4-5 பிளான்ட் வச்சுருப்பாங்க. நம்ம போன உடனே சொல்லிடுவாங்க, நம்மக்கிட்ட இந்தந்த கருவாடு இப்போது போயிட்டுருக்கு, நீங்கள் கேட்குற கருவாடுனா நமக்கு டைம் சொல்லிடுவாங்க, அப்போ வந்து வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க. இவங்கக்கிட்ட தான் நான் ரொம்ப நாளாக வாங்கிட்டு இருக்கேங்க. நல்ல மூவ் ஆகிட்டுருக்கு. நீங்களும் ஒரு வியாபாரிகளாக இருந்துச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் இங்கே வந்து வாங்கிட்டு போகலாம். இல்லை நீங்களும் ஒரு பிஸ்னஸ் தொடங்குறீங்க அப்படின்னாலும் என்கிட்ட காண்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு நான் வாங்கி கண்டிப்பாக கொரியர் சர்வீஸில் சென்ட் பண்ணி விட்றேன். நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா வெறும் கருவாடு மட்டும் விற்கலை, மசாலா ஐட்டம்ஸும் சேல்ஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். மீன் குழம்பு மசாலா, ஆல் பர்பஸ் மசாலா, அப்புறம் நெத்திலி தொக்கு, மீன் ஊறுகாய், இப்படி இந்த சீ ஃபுட்ஸ் ப்ராடக்ட் எல்லாம் உங்களுக்கு தேவைப்படுச்சு அப்படின்னா இம்மிடியேட்டாக என்னை காண்டாக்ட் பண்ணலாம். உங்களுக்கு நான் வந்து நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது, சென்ட் பண்ணி வச்சிடறேன். அப்படியே நம்ம இங்கேருந்து அப்படியே வேலைகளெல்லாம் முடிச்சுட்டு அப்படியே வாங்கிட்டு அப்படியே கிளம்பிட்டோங்க. இவங்கக்கிட்ட நெத்திலியும் அப்புறம் தண்ணி பண்ணா இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. அந்த தண்ணி பண்ணா வந்து பார்த்திங்க அப்படின்னா
சம்பல் வச்சு சாப்பிடுவாங்க. சில பேருக்கு பொரிக்கிறது பிடிக்கும். எங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா பொரித்து சாப்பிட்றது பிடிக்கும். அதையும் கொஞ்சம் வீட்டுக்கு கொஞ்சம் வாங்கிட்டு அப்படியே நாங்களும் கிளம்பிட்டோங்க. அப்படியே இந்த பிளான்ட்டுக்கு ஏத்தாப்புல பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு போட் எல்லாமே வேலை பார்த்துட்ருப்பாங்க. இதை வச்சே நீங்கள் அழகாக கண்டுபிடிச்சி வரலாம். இந்த போட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, புது போட்டு தயார் பண்ணிகிட்ருப்பாங்க. இல்லை பழைய போட்லாம் ரிப்பேர் ஆயிடுச்சு அப்படின்னா, இங்கனக்குலாம் கொண்டு வந்து தாங்க வேலை பார்த்துட்ருப்பாங்க. நிறைய போட்டுகள் நிற்கிது வேலைக்கு. அப்படியே இந்த கடல் வந்து பார்த்திங்கன்னா, போன டைமே இங்கனக்குலாம் வந்து நிற்கணும்னு என் பையனுக்கு ஆசைப்பட்டான். ஸோ போன டைம் நம்மளால் வர முடியலைங்க. இந்த டைம் வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தலைவர் வந்து ஆசைப்பட்டார். எவ்வளோ தான் பெரியவங்களா இருந்தாலும் இந்த தண்ணியை பார்த்த உடனே எல்லாருக்குமே குழந்தையா மாறிடுவாங்க. அப்படியே குடுகுடுன்னு ஓடி வந்து இந்த தண்ணியில் நம்மளுக்கு நனைச்சாதான் ஒரு திருப்தியாக இருக்கும் காலை. ஏன்னா அப்படியே ஒரு அழகாக இருக்குங்க பார்க்குறதுக்கு. இங்கே வந்து ஆள் நடமாட்டம் வந்து கொஞ்சம் கம்மியாக தாங்க இருக்கும். சரிங்களா? அதனால தான் உங்களுக்கு தண்ணி வந்து நல்லா தெளிவாக இருக்கும். நம்ம மக்கள் பகுதி வராத இடங்கள் பார்த்திங்கனாவே நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஏன்னா குப்பைகள் எதுவுமே இருக்காது, உங்களுக்கு நீட்டாக இருக்கும். தண்ணியும் பார்த்திங்க அப்படின்னா அப்படியே பியூராக இருக்குங்க. நல்ல தண்ணி மாதிரியே இருக்கும் பார்க்குறதுக்கு. நிறைய வள்ளத்துக்கு போயிட்டு வந்த போட் எல்லாம் நிப்பாட்டிகிட்டு இருக்காங்க. ஒரு சைடு பார்த்திங்க அப்படின்னா மீன் வந்துருச்சு. மீனை வந்து எடுத்துக்கிட்டு இருந்தாங்கங்க. அவங்கவுங்க அவங்க போட்டு சொந்தமாக வல்லம் வச்சுருக்காங்க அப்படின்னா போயிட்டு வந்துக்கிட்டே தாங்க இருக்கும் எனி டைமும். உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக மீன் வாங்கணுன்னாலும் இங்கே வந்து அழகாக வாங்கிக்கலாம். எல்லாமே நல்லா ஃப்ரெஷ்ஷாக கிடைக்குங்க உங்களுக்கு. அதனால தான் இங்கே நான் வந்து மீன் ஊறுகாய் வாங்கி சேல்ஸ் பண்ணிகிட்ருக்கேன். உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷான மீன் ஊறுகாய் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக இம்மிடியேட்டாக என்னை வாட்ஸ்அப் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக வேணும் அப்படின்னாலும் உங்களுக்கு ஐஸ் போட்டு அடித்து உங்களுக்கு கொரியரில் அனுப்பி விட்டுட்ருக்கோம். உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக மீன் வேணும்னாலும் நண்டு வேணும்னாலும் என்கிட்ட சொல்லுங்கள். சரிங்களா? அவ்வளோதாங்க. நம்ம அழகாக நம்ம பேர் சேனலில் எழுதி வச்சுட்டு அப்படியே கிளம்பிட்டேங்க. உண்மையிலே இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா தூத்துக்குடி தமிழச்சிக்கு சப்போர்ட் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிடுங்க. நம்ம வீட்டுக்கிட்ட வந்தாச்சு. இந்த பங்களா வந்து ஒரு பேய் பங்களா மாதிரி இருக்குங்க. நிறைய மக்கள் வாழ்ந்த குவார்ட்டர்ஸ் இது. இதை பற்றி நெக்ஸ்ட்டு வீடியோவில் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். அப்படியே நம்ம வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா உடனே லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மீண்டும் மீண்டும் உங்களுக்கு சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் தூத்துக்குடி தமிழச்சி. பாய்.